ஆண்டவர் உங்களை நேசிக்கின்றபடியினால் இந்த வார்த்தையை உங்களோடு பேசுகிறார். சகோதர சகோதரிகளே, நான் ஆண்டவருக்குள்ளாக தான் இருக்கிறேன். இருந்தும் எனக்கு 10 வருடமாக வியாதியாக இருக்கிறேன். கடன் பிரச்சனையில் இருக்கிறேன். பிசாசின் கட்டுகளோடு இருக்கிறேன். குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறேன். அவிசுவாசத்தில் இருக்கிறேன். பின்மாற்றத்தில் இருக்கிறேன் என்று சொல்லாதீர்கள் சகோதர சகோதரிகளே. ஒருவேளை நீங்கள் நன்றாக ஜெபிப்பவர்களாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் நன்றாக பைபிள் வாசிப்பவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களா? சிந்தித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே. ஆண்டவர் பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார். ஆனால் நீங்கள் பாவம் செய்யாமல் காணப்படுகிறீர்களா? யோசிச்சு பாருங்க. பைபிள் வாசிக்கிறீங்க, அதில் எது தவறு எது சரி எல்லாமே ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால பாவத்தினால வியாதி வரும், பாவத்தினால பிசாசின் பாதிப்பு வரும், பாவத்தினால சமாதானம் இருக்காது. ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது உங்கள் குடும்பத்தின் சிறையிருப்பை ஆண்டவர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கே தேவனுடைய மகிமை காண்பீர்கள். மனம் திரும்புங்கள். நன்றி. ஆமென்.